ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுக்கிறதான யோசனைகள் நல்லவைகளா தீமையானவைகளா என்பதை நிர்ணயிப்பதுதான் நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள். ஒரு காரியத்தை செய்யும் என்பதாக அது நல்ல காரியமா கெட்ட காரியமா, பிறருக்கு நல்லது விளைவிக்குமா கர்த்தருக்கு மகிமை உண்டாகுமா என்பதை யோசித்துதான் திட்டமிட வேண்டும். நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருமையானால், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமேயானால், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய யோசனைகள் வெற்றி பெற்றன என்பதுதான் உண்மை. There are times the actions of the people are not bringing good things to God or their friends. That means their plans are failures. But when you commit your actions towards God and do things to please God, then you need to understand your plans are successful. The success of your plans are determined by the results of your actions. That is very important. Your actions should always bring glory to God. Your actions should bring blessings to other people. Then you will understand that your plans were success. There were times people had a failure in their life because of their bad actions. தங்களுடைய தவறான கிரியைகள் மூலமாக, தங்களுடைய தப்பிதங்கள் மூலமாக அவருடைய திட்டங்கள் தோல்வி அடைந்திருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, உடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய். Do whatever pleases God. Then your plans are successful. God will be with you and bring success to your plans. You need to always remember that God is the one who judges us. God is the one who is watching over us. He is the one who gives us the blessings or curses. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் சாபமும் ஆண்டவர் நிர்ணயிக்கிறார். நாம் செய்கிற கிரியைகளின் அடிப்படையில் தான் அது நடைபெறுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில தவறான யோசனைகளை, தவறான திட்டங்களை செய்யக்கூடாது. அநேக மனிதர்கள் தவறான திட்டங்களை செய்து தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் மோசமான நிலைமையிலே அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ கரங்களில் நம்முடைய திட்டங்களையும் நம்முடைய கிரியைகளையும் ஒப்புக் கொடுப்போம். Let us commit our actions and plans to God, and God will prosper us. God will take care of everything, whatever we do, and God will bless you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய செய்கைகளை உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களுடைய செய்கைகளை உமக்கு பிரியமான முறையிலே நடத்துவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும். நாங்கள் தவறான திட்டங்களை போடாதபடிக்கு எங்களுடைய யோசனைகளை நீர் வரையறுத்து, அந்த யோசனைகள் உமக்கு பிரியமானவைகளாக இருந்து அதன்படி நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திரலும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.